ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு சோரு விலாக்ஸ். ரொம்ப 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 நாள் ஆச்சு. எல்லோரும் 2 டேஸ்க்கு 1 டைம் 3 டேஸ்க்கு ஒரு டைம் சொல்லிட்டு ஒரு விலாக் வீடியோ போடுவாங்க. நம்ம மட்டும்தான் இபி பில் எடுக்கிற மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு டைம் 1 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விலாக் போட்டு. ஸோ எங்கள் அண்ணன் ஆஃபீஸ்ன்றவன் கால் பண்ணான், எங்கே இருக்கேன்னா வீட்டில் இருக்க சும்மா தான் இருக்கேன்னு. சரி வா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னா, அதுதான் சடார்னு பேக்கை மாட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ சென்னை டு தடா ஆல்மோஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ். ஒரு நல்ல பைக் ட்ரிப், அப்புறம் ஒரு ஆஃப் ரோட் டிரைவிங், அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு ட்ரக்கிங், அப்புறம் ஒரு சூப்பர்பான வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஒரு ஓடுற நதியில் ஒரு நல்ல குளியல் எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சோரு விலாக்ஸ். வெல்கம் பேக் டு சோரு விலாக்ஸ். சோரு விலாக்ஸ் நம்ம சோரை பற்றி பார்ப்போம், சமைக்கிறத பற்றி பார்ப்போம், என்னென்னமோ பார்த்தோம். இப்போது ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி ஒரு வீடியோ. அது ரம்ஜான் அப்போ சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு ரம்ஜான் அதுமா நோன்பு வச்சுட்டு ஆஃப்டர் லாங் ஜேர்னி எங்கெங்கேயோ பொறுக்கி கிறுக்கி வந்தாச்சு கடா ஃபால்ஸுக்கு. எனக்கு வெல்கமே ஒரு செம்ம ஒரு இது ஒரு வாட்டர் பிரிட்ஜ் மாதிரி நல்ல வெல்கம். அப்படியே தண்ணி இதாக போயிட்டுருக்கு. போக போக என்னென்ன இன்னும் வருதுன்னு தெரியல, அட்வென்ச்சரஸா. ஆனால் ரொம்ப நாளாக இந்த சிட்டி லைஃபு எனது ஒர்க்கு இது அது வெட்டு லொஸ்க்குன்னு பார்த்துட்டு சடனாக இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்போது ரிலாக்ஸாக இருக்கு. எதுக்கு பிறந்தோன்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்கு. சரி போக போக பார்க்கலாம். இருக்கிற ஒகேனக்கல் ஃபால்ஸ்க்கு இப்போ வரைக்கும் போய் விளாகிக்கு போட்டதில்லை. பட் இங்க தடா ஃபால்ஸ் வரைக்கும் வந்து போடுறோம். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கல, இந்த இடத்த பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது இந்த புஷ்பா மூவில ஃபர்ஸ்ட் கட்டை வெட்டிட்டு இது எடுத்துருப்பான்ட்டு, கட்டை வெட்டிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்பாட் இருக்கு. அந்த தண்ணியோட சவுண்டு செம்மையா இருக்கு. நம்ம குரூ வாங்கி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாய் பாம்பு கடிச்சிருச்சு. இதுவரைக்கும் என்ன தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையா உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. முடியல, நாங்களும் நினைச்சோம் சுகமா வந்து வண்டியில இறங்கினோடனே முன்னாடி ஃபால்ஸ் இருக்கும், போனோடனே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஆனா எல்லாருக்கும் நாக்கு தள்ளிருச்சு. முடிய மாட்டேங்குது. நடக்க நடக்க மூச்சு ஏறுது, தண்ணி தாகம் எடுக்குது. எதுவுமே பண்ற மாதிரி இல்லை இன்னைக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை தொங்கி நாக்கு வெளில வர போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரிப் அட்வைஸ்ன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட அரே பையா இன்னும் கித்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டரா? நிறைய பேர் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் இந்த மாதிரி இடம் இருக்கிறது தெரியறதே இல்லை. எடுத்தா ஊட்டி, எடுத்தா ஏலகிரி, ஏற்காடு, அது தவிர நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பார்த்தீங்க வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போல நல்லா தான் போயிட்டு இருக்கு. சடனா கடல் மண் வந்துருச்சு. கடல் மண்
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹாப்பினஸ். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் உண்டு. செம்மையாக இருக்கு. நடக்க நடக்க இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணுமா. நடந்ததுக்கு அப்புறமா ஃபால்ஸ் வரும், அதுலையும் பார்க்கலாம். காய்ஸ் வேற மாதிரி பிளேஸு. இங்கிட்டு ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். பட் ஃபால்ஸில் தண்ணி வரல, அதனால் இங்கேயே குளிச்சுக்கோங்கன்னாங்க. வா, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஒரு வைப், நல்ல வைப்பாக இருக்குது. ஒகேனக்கல் கொடுத்துருப்போம், எத்தனையோ ரிவர்லேயோ எங்கெங்கேயோ கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுன்னுவாங்கல்ல. கண்ணில் அப்படியே கீழே இருக்கிற கல்லெல்லாம் அப்படியே தெரியுது, கொஞ்சம் கூட மண் இல்லை உள்ள. ஃப்ளாட்டாக செம்மையாக இருக்குது. கீழே தண்ணிக்குள்ளே டைல்ஸ் போட்ட ஃபீலிங். இந்த தண்ணியில் குளித்து விளையாடி என்ஜாய் பண்ணலான் இருக்கோம். பார்க்கலாம். காய்ஸ் நல்லா குளிச்சு முடிச்சு எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக போயாச்சு. இங்கே என்ன ஒரு டிஃபால்ட்னா, எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்தே வரும்போது நல்லா உண்டை கட்டி பரம்பரை மாதிரி நல்லா சாப்பாடு எடுத்து தந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்ம என்ஜாய்மெண்ட் பிளேஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். செம்மையாக வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாடி நல்லா கறியும் மீனுமா செஞ்சுன்னு வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு 1 டே ட்ரிப்பாகவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டேடா. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்கடா. வாயிலாதியும் பூரா வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா. நான் எங்க போவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மஞ்சு மஞ்சா பிடிச்சு போல் இருக்கு. குதிச்சிடுறா புனத்து பாட்டி. காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறோன்னே போயிட்டு ஆம்பளையாக இருந்தால் ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லி இங்கே கூப்பிட்டுட்டு வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர், சப்ஸ்கிரைப் சோரு vlogs.